இன்றைக்கி வரமிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. இது சூடான இட்லியோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 6 to 7 காஷ்மீரி மிளகா எடுத்துருக்கேன், அதுதான் காரம் கம்மியாக இருக்கும்னால மிளகா எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் கடுகு தாளித்து கொட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி. இது சூடான இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் குழந்தைங்களுக்கும் அல்சர் இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட வேண்டாம். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.